வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டாபிக். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா ஒரு மேக்னெட் எப்படி பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை தான் பக்கமாக அட்ராக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி ஆட்டமுக்கு நடுவில் உள்ள எலக்ட்ரான் எந்த ஆட்டம் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாக இருக்கோ அந்த ஆட்டம் தான் பக்கமாக இன்னொரு ஆட்டத்தோட எலக்ட்ரானை கவர்றது தான் சொல்லப்படுது. வாங்க ஃபுல்லாக இந்த வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஹோமோ ஆட்டம், இன்னொன்று ஹெட்டிரோ ஆட்டம். ஹோமோ ஆட்டம்னா சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கொண்ட ஆட்டம்ஸ் 2 எலக்ட்ரான் மூலமாக பாண்ட் பண்ணியிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் ஒரு கார்பனோட ஒரு சிங்கிள் எலக்ட்ரான், இன்னொரு கார்பனோட ஒரு சிங்கிள் எலக்ட்ரான், ரெண்டுமே சேர்ந்து ஒரு பாண்ட், கோவலன்ட் பாண்டை வந்து உருவாக்குது. அதே மாதிரி இன்னொரு கேட்டகரியான ஹெட்டிரோ ஆட்டம் கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் உண்டான பாண்டிங்கை சொல்ல முடியும். கார்பனோட ஒரு எலக்ட்ரான், ஹாலஜனோட ஒரு எலக்ட்ரான். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது ஹாலஜன், சின்றது கார்பன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் உண்டான எலக்ட்ரான் எக்ஸ் பக்கமாக போயிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கார்பனை டெல் பாசிட்டிவ்னு சொல்லலாம், எக்ஸை டெல் நெகட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி கார்பனுக்கும் உண்டான பாண்ட் நான் போலார் பாண்டுன்னு சொல்கிறாங்க. கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் உண்டான பாண்ட் போலார் பாண்டுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் சார்ஜ் செப்பரேஷன், டெல் பாசிட்டிவ் டெல் நெகட்டிவ்னு புரியுது இல்லையா. எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் சைஸுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை பார்க்கலாம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் சைஸுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இன்வர்ஸ்லியாக இருக்குது. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ். சைஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். சைஸ் எப்போ டிக்ரீஸ் ஆகுதோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வச்சு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் பார்க்கும் பொழுது கார்பனுக்கு லீஸ்டாகவும், நைட்ரஜனுக்கு கார்பனை விட அதிகமாகவும், ஆக்சிஜனுக்கு நைட்ரஜனை விட அதிகமாகவும், ஃப்ளூரினுக்கு ஆக்சிஜனை விட அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் இருக்குது. இதில் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃப்ளூரின் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஆட்டம் எடுத்துக்கலாம். அது ஆட்டம் 1 ஆட்டம் 2ன்னு எடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இன்னொருத்தர் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இந்த மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ஆட்டமும் சேர்ந்து ஒரு போலார் பாண்டை வந்து உருவாக்குது. அதை தான் நம்ம லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிறவர் டெல் பாசிட்டிவ்னும், மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிறவர் டெல் நெகட்டிவ்னும் சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிற விதமாக பீரியாடிக் டேபிளில் ஃபாலோ பண்ணுறோம். பீரியாடிக் டேபிளில் பார்க்கும்பொழுது ஜென்ரலாக லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சைஸ் டிக்ரீஸ் ஆகும்பொழுது கண்டிப்பாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னவாக இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ்ன்னு ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ சைஸ் டிக்ரீஸ் ஆகும்பொழுது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஸோ டாப் டு பாட்டம் பார்க்கும்பொழுது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதமாக என்ன பண்ண போகிறோம், சில HCl HFCX வந்து டிசோசியேட் ஆகுது ஆர் எப்படி போலரைஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது உதாரணத்துக்கு HCl எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜனும் குளோரினும் இதில் பாண்ட் பண்ணியிருக்கு. ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, Cl வாங்கியிருக்கு. பிகாஸ் Cl மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தென் ஹைட்ரஜன். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறது என்ன பண்ணும், ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை புல் பண்ணி, ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் பாண்ட் ஆகிருக்கு. ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரானும் ஃப்ளூரினோட ஒரு எலக்ட்ரானும் பாண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளூரின் தான் பக்கமாக ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை புல் பண்ணுது. பிகாஸ் ஃப்ளூரின் கிரேட்டர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தென் ஹைட்ரஜன். இது எப்படி டிசோசியேட் ஆகுதுன்னா H+CF- டிசோசியேட் ஆகுது. அதே மாதிரி CX பாண்ட் பார்த்தீங்கன்னா கார்பனும் ஹாலஜனும், எக்ஸுன்றது இந்த இடத்துல ஹாலஜன். ஸோ எக்ஸ் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தென் கார்பன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். எக்ஸு ஃப்ளூரின் குளோரின் புரோமின் இது எல்லாமே மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். அதை வச்சு பார்க்கும்பொழுது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து போலார் பாண்டை உருவாக்குது. ஸோ மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிறவர்
எலக்ட்ரானை புல் பண்ணுற நேச்சரும் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிறவர் எலக்ட்ரானை லாஸ் பண்ணக்கூடிய நேச்சரும் ஒன்று இருக்கிறாருன்ற மாதிரி இதில் தெரியுது. டெஃபினிஷன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, த எபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம் டு அட்ராக்ட் ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட் இட் செல்ஃப் இன் ஏ கோவலன்ட் பாண்ட். ஒரு கோவலன்ட் பாண்டில் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான், ரெண்டு ஆட்டத்துக்கு நடுவே இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான், அதில் ஒரு ஆட்டம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிறதால அது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை தான் பக்கமாக புல் பண்ணுது. இது கோவலன்ட் பாண்ட் நேச்சரில் சொல்கிறாங்க. அதே மாதிரி மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் காட் நெகட்டிவ் சார்ஜ், லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் காட் பாசிட்டிவ் சார்ஜ். இது ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆட்டம் நெகட்டிவ் சார்ஜை வச்சுருக்கும். லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் பாசிட்டிவ் சார்ஜை வச்சுருக்கும். ஈஸியாக லாஸ் பண்ணக்கூடியதும் கூட. இதில் பார்த்திங்கன்னா HCl மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் பார்த்திங்கன்னா Cl. ஸோ எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும், ஸ்ட்ராங்லி அட்ராக்ட். லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் வீக்லி அட்ராக்ட். ஸோ ஈஸியாக லாஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். Then next, electronegativity directly proportional to negative charge. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜும் அதிகமாக இருக்கும். அதோட நெகட்டிவ் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். எலக்ட்ரானை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைடில் 3 ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் இருந்து கற்றுக்கிட்டதை இந்த கொஷினில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்னா, டாப் டு பாட்டம் பீரியாடிக் ட்ரெண்டு சொன்னோம் இல்லையா, லெஃப்ட் டு ரைட்டு, டாப் டு பாட்டம், அதை பேஸ் பண்ணி இதை என்ன பண்ணணும், இந்த கொஷினை அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேட்கக்கூடிய கொஷினை 2 முறை படிச்சுட்டு அதுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் வீடியோ கொஞ்சம் நேரத்துக்கு அடுத்தது நீங்கள் யோசித்த பிறகு ஆன்சர் வரும். ஓகேவா? தேங்க்யூ.